ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தமிழகத்தில் வருவதற்காக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் விரோத போக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சி ஒரு விடியாத அரசை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிற ஒரு அரசு. இப்போ இனிமேல் தான் உண்மையான ஒரு விடியல் கூடிய அரசாக தேசிய ஜனநாயக ஆட்சி வருவதற்காக நாங்கள் மக்களுக்காக நாங்கள் எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம். சார், அதாவது வந்து அதிமுக கூட்டணியில் வந்து விஜய் வந்துட்டார் அப்படின்னா பாஜக வந்து தமிழக அரசு கலத்தி விட்டார், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலத்தி விட்டார் அப்படின்னு டிடிவி தினகரன் பேசுகிறாங்க. ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அவருக்கு மேலே என்ன வெறுப்போ என்கிறது தெரியாது. என் மேலேயும் கொஞ்சம் வெறுப்பாக தான் பேசினாங்க, இப்போ ஒன்றுமே பேசலை. அவருடைய சொந்த பிரச்சனைகளுக்காக கட்சிகளை பற்றி பேசுவது என்பது அது சரியான கருத்தாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. 41 பேர் வந்து நெரிசலில் வந்து கொலை செஞ்சாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இது சம்மந்தமாக ஒரு நபர் கமிஷனில் எதுவும் கொடுக்குற வாய்ப்பு இருக்காங்க சம்மந்தமாக சொல்கிறதுக்கு? இல்லை, ஒரு நபர் கமிஷனே நம்ம ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க, அதை குறை சொல்லக்கூடாது. ஆனால் அந்த கமிஷனுடைய நீதிபதியாக இருக்கவர் முதலமைச்சருக்கே டொனேஷன் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சருக்குன்னா அது நிதி, அது என்னென்னா அந்த இதை நிவாரண நிதி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஏற்கனவே தூத்துக்குடியில் அதே கமிஷன் தான் போட்டாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்கங்கிறது இதுவரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் தெரியலை. நம்ம ஒரு கமிஷனர் போட்டிருக்கனால நம்ம யாரும் அதை குறை சொல்லக்கூடாது. எப்படிங்க? இல்லை, அவர் இப்போ தான் பொறுப்பேற்றிருக்காரு. அவர் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் சொல்ல முடியும். திருமாவளவன் வழக்கு நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் காரணம் சொல்லியிருக்காரு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் தாரணம் தூண்டுதல் காரணம் சொல்லியிருக்காரு. மதிப்புக்குரிய திருமாவளவன் வந்த காரில் மோதினதாக சொல்லி ஒரு வழக்கறிஞர் அடிச்சிருக்காங்க. அடித்தது திருமாவளவனுடைய ஆட்கள். இதுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் எந்த பத்திரிக்கை? தமிழ்ச்சுடர் இப்படி கேட்கலாமா? சொன்னாங்க, நாங்கள் கேட்குறோம். அதாவது அடித்தது அவங்க. இதில் நாங்கள் சொல்லி திருமாவளவன் அடித்தாருன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களோட கருத்து இது எந்த இதில் பொருந்தும் நீங்கள் கேட்குற கேள்வி. திருமாவளவன் அறிக்கை விட்டுருக்காரா? ஆர்எஸ் அப்போ எங்கள் கூட்டணிக்கு வந்துட வேண்டியதானே அவரு? அது நீங்கள் அவர்தான் கேட்கணும். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. அவர் வந்தால் கேட்டுருவோம் சார். பிஜேபி தான் காரணம். இல்லை, அது மாதிரி நான் சொல்லக்கூடாது. இல்லை, நான் அவங்க மதிப்புக்குரிய நமது தமிழ்ச்சோடர் நிருபர் கேட்டதுனால அவர் சொன்னார். அதாவது அடித்தது அவங்க, குற்றத்தை இன்னொரு மேலே சொல்லி அவங்க சொல்லி அடித்தனால அப்போ பனிஷ்மெண்ட் உங்களுக்கு உண்டு இல்லை? அடித்தது நீங்கள் தானே. அது வந்து யார் வேணாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். திருமாவளவன் வந்து தாவேக்கு அதிமுக கூட்டணி வந்த மாதிரி வதந்தி பரப்புறாரு அப்படின்னு சொல்லி கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு தெரியுமா? எங்கள் கூட்டணி, எங்கள் கட்சியுடைய கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கள் கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவிட்டே இருக்குது. ஆனால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும்.